அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் திகதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியிலே பத்திரிகைகளில் வெளியான செய்திகளையும் தாண்டி ஏராளமான செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றோம். சரி, ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இன்று கிடைத்திருக்கின்றது. அதாவது இன்று முதல் கிடைத்திருக்கின்றது தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு. எனவே நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றது. நாமும் சென்றிருந்தோம். அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது தேர்தல்கள் ஆணையாளர் ரத்நாயக் அவர்களினால். பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை. ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை ஏதும் கிடையாது. மாத இறுதியில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும். 1,71,40,000 பேர் வாக்களிக்க தகுதி தேர்தல்கள் ஆணைக்குழு. சுஜீவகுமாரின் புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. ராஜதுரை அஷானின் செய்தியை பார்க்கலாம். அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டம் என்பனவற்றுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம். ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இம்மாதம் இறுதி பகுதியில் அறிவிப்போம். இம்முறை 1,71,40,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கு தடை ஏதும் கிடையாது. கடந்த காலங்களை காட்டிலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் குறித்து மக்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளார்கள். ஆகவே சுதந்திரமாகவும் நீதியாகவும் தேர்தலை நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஆணைக்குழுவின் சார்பில் வலியுறுத்தினார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பாக வேட்புமனு தாக்கல் தொடர்பாகவும் வாக்காளர்களது எண்ணிக்கை தொடர்பாகவும் தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டம் தொடர்பாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான அத்தாட்சிப்படுத்தப்பட்ட புதிய தேர்வுனர் வாக்காளர் டாப்பு பயன்படுத்தப்படும். 2024ஆம் ஆண்டு பிரதான டாப்பு தவிர 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 18 வயது பூர்த்தியடைந்தவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட குறை நிரப்பு டாப்பும் அத்தாட்சிப்படுத்தப்பட்டு பிரதான டாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,71,40,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் பணிகளுக்காக ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியில் தேர்தல் செலவுகள் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் இலங்கை அரசியலுக்கு புதிய அத்தியாயமாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டமையால் இந்த சட்டத்தை செயற்படுத்த முடியவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டு அதற்கு தேவையான பொறிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. கடந்த தேர்தல்களின் போது மேற்கொள்ளப்பட்ட விதத்தில் தேர்தல் பிணக்குகளை தீர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் திரு ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்தார். அதாவது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஏதாவது ஒரு நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ அல்லது மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமோ தடையை விதித்தால் ஒழிய வேறு எந்த விதத்திலும் தேர்தலை பிற்போடுவதற்கோ தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கோ எந்த காரணமும் இல்லை என்று திட்ட தெளிவாக தெரிவித்திருந்தார். சிலரால் கூறப்பட்டு வந்தது அல்லது பொதுவாகவே பலராலும் கூறப்பட்டு வந்தது, அரசாங்கத்திடம் பணம் இல்லை, தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை, ஆகவே இந்த பணத்தை அல்லது நிதியை விடுவிப்பதற்கு திரைசேரி இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஐயா. தேர்தல் செலவுகளுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஜனாதிபதியுடன் நாங்கள் பேசவில்லை என்கிறார் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்நாயக். தேர்தல் குறித்து ஜனாதிபதியுடன் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. சுயாதீன முறையில் தேர்தல் பணிகளை முன்னெடுத்துள்ளோம். தேர்தல் செலவுகளுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சுடன் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக் தெரிவித்தார். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேர்தல் பணிகளுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை கொண்டு ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரசு அச்சக திணைக்களம், பொலிஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் மற்றும் தபால் மா அதிபர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு 2.7 பில்லியன் ரூபாவும்
2019ஆம் ஆண்டு 4.5 பில்லியன் ரூபாவும் செலவாகியுள்ளது. பாருங்கள், 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு 2.7 பில்லியன் செலவாகியது. அதேபோன்று 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு 4.5 பில்லியன் ரூபாவும் செலவாகியுள்ளது. பணவீக்கம் மற்றும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு ஆகிய காரணிகளை கருத்தில் கொண்டு இம்முறை தேர்தல் செலவுகளுக்கு 10 பில்லியன் ரூபாய் அப்படியே இரட்டிப்பாகிறது. 10 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. தேர்தல் பணிகளுக்கு அனைத்து அரச நிறுவனங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வித தடையும் கிடையாது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட விதம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது சட்டமா அதிபர் ஊடாக ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்தோம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதே எப்படியோ ஒரு மாதிரி 2 வழக்குகள். முதலாவது வழக்கு தேர்தலுக்கு, ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால தடையை விதிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டு அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இரண்டாவது மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு 5 லட்சம் ரூபாய் வழக்கு செலவாக கட்ட வேண்டும் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு, இது வழக்கல்ல, இது அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்று அதை மீண்டும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து நீதிமன்றத்தின் மூலமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதற்கான இன்னும் ஒரு நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பமாகி இருக்கிறது. இதுவும் ஒரு விதத்தில் தேர்தலை தள்ளி போடுவதற்கான உத்தியாக இருக்க முடியாது. அண்மையில் ஜனாதிபதி பதுளையில் நடைபெற்ற, மையங்கனையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பேசும்போது சொன்னார், பாராளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று தெரிவித்தார். அது பலருக்கும் அது சவாலாக அமைந்திருக்கின்றது நீதித்துறைக்கு. இருப்பினும் பாராளுமன்றத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். எது எப்படியோ அந்த செய்தியும் இருக்கின்றது. அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முதல் நல்லிணக்க மேம்பாட்டுக்கான நடவடிக்கையை தொடருங்கள், அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்கிறது அமெரிக்கா. தனுஜாவின் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு அனைவரையும் உள்ளடங்கிய செயற்திறன்மிக்க நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பொருளாதார சுபிட்சம், பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, நிலைபேறான அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள், மக்களுக்கிடையிலான தொடர்புகள் உள்ளிட்ட பரந்துபட்ட விடய தரப்புகளில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் அக்கறையை வெளிக்காட்டும் வகையில் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 5வது பங்காண்மை கலந்துரையாடல் கடந்த 12ஆம் தேதி அமெரிக்காவில் நடைபெற்ற போது இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. இது எப்படியோ நல்லிணக்கம் தொடர்பாக அடிக்கடி பேசப்படுவதும் சிலர் அதை மறந்துவிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை மறந்துவிட்டு செயற்படக்கூடிய காலம் இதுவல்ல. ஆனால் ஜனாதிபதி தேர்தல், இது போன்ற ஏனைய பல தலைப்புச் செய்திகளாக உருவாகக்கூடிய விடயங்களுக்கு மத்தியில் இந்த நல்லிணக்கம் தொடர்பான விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. இது போன்ற கூட்டங்களில், அமர்வுகளில், கலந்துரையாடல்களில் இந்த நல்லிணக்கம் தொடர்பாக பேசப்பட வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது இந்த மின்சார கட்டணம் குறைந்தது, 22.5 வீதத்தால் குறைந்தது. அதே போன்று ஹோட்டல்களுக்கு 30 வீதத்தால் குறைந்தது, வீடுகளுக்கு 22.5 வீதத்தால் குறைந்தது. இப்படி இருக்கும் போது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டவுடன் 500 வீதம் அதிகரிக்கப்பட்டது. அதிகரிக்கப்பட்டவுடன் உடனடியாக தேநீர், ஃப்ரைட் ரைஸ், கொத்து, இப்படி சாட்டீட்ஸ், உணவுப் பொருட்கள், சிற்றுண்டி சாலைகளில் இருக்கக்கூடிய சிறு வகையான உணவுப் பொருட்கள், இவை அனைத்துக்குமான விலைகள் கூட்டப்பட்டது, அதிகரிக்கப்பட்டது. 20 ரூபாய், 25 ரூபாய், 50 ரூபாய். ஐயா, என்ன ஐயா 500 ரூபா எடுக்கிறீங்க, என்ன ஐயா கரண்ட் பில் கூடினது உங்களுக்கு தெரியாதா? ரைட், ஓகே. அதே போன்று கேஸ் விலை கூடியவுடன் உடனே மறுநாள் காலை போய் பாருங்கள், டீ எவ்வளோ ஐயா? டீ 120 ரூபா தம்பி. ஐயா, என்ன ஐயா 120? உங்களுக்கு தெரியாதா? நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? நேற்று கேஸ் விலை கூட்டியிருக்காங்க. இப்போ எல்லாம் குறையுது. 3790 ரூபா, 12.5 கேஸ் தான் நிறைய கடைகளில் பாவிக்கிறாங்க. 3790 ரூபா. சரி, அதை விடுங்க. மின்சார கட்டணம் குறைந்திருக்கு. ஆனால் இன்னமும் கடைகளில், ஹோட்டல்களில், சிற்றுண்டி சாலைகளில் அதே விலையில் தான் பொருட்கள் விற்கப்படுகின்றது. தேநீர் 120 ரூபாய்,
சில இடங்களில் 130. திருகோணமலையில் போயிட்டு ஒரு கடையில் தேநீர் குடித்தேன் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முதல் 130. என்னையா கொழும்புல 100, அது கொழும்பு தம்பி, இது திருகோணமலைங்கிற. ஃப்ரைட் ரைஸ், கொத்து போன்ற விலைகள் குறைக்கப்பட வேண்டும். உணவுப் பொருட்களின் விலைகள் 20% குறைக்கப்பட வேண்டும். மின்சார கட்டணம் திருத்தத்தை அடுத்து அரசாங்கம் வலியுறுத்தல். அரசாங்கம் சொல்லி இவங்க கேட்பாங்களா ஐயா? மின்சார கட்டண குறைப்பால் ஹோட்டல்கள் உள்ளிட்ட உணவகங்களுக்கு 20% நன்மை கிடைக்கப்பெற உள்ளது. எனவே உணவுப் பொருட்களின் விலைகளையும் 20% குறைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மின்சக்தி, அதே போன்று மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவிக்கிறார். அத்தோடு வீட்டு மின் பாவனையாளர்களுக்கான ஆக குறைந்த மாதாந்த கட்டணம் 280 ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதாகவும் 31 முதல் 60 அலகுகளை பாவிப்போருக்கான மாதாந்த கட்டணம் 700 ரூபாய் வரையும் குறைந்திருக்கிறது. இது எப்படியோ ஹோட்டல்களுக்கு, அதே போன்று ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு 25 தொடக்கம் 26% கட்டண குறைப்பும், மத வழிபாட்டு தலங்களுக்கு 30% கட்டண குறைப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது நீங்கள் குறைத்தால் என்ன ஐயா? ஆனால் இப்போ அவங்க இன்னும் ஒரு கதை சொல்கிறாங்க. மின்சார கட்டணம் குறைந்ததற்காக ஃப்ரைட் ரைஸ் விலையை குறைக்க முடியாது. அரிசி விலையை குறைத்திருக்கிறாங்களா? இல்லை தானே ஐயா, அப்புறம் எப்படி நாங்கள் குறைக்கிறது? நேற்று கேட்குறார் ஒருத்தர், நேற்று ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அப்புறம் அதே போன்று கேட்குறாங்க, கோதுமை மாவின் விலை குறையுதா? இல்லை தானே ஐயா, கோதுமை மாவின் விலை குறைந்தால் கொத்துவின் விலையை குறைக்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்களே. அவங்க கேட்குறாங்க, இப்படி கேட்குறாங்க, கொத்து, ஃப்ரைட் ரைஸ், இந்த உணவுப் பொருட்கள் ஏதாவது நாங்கள் கரண்ட்டில் தயாரிக்கிறோமா? இல்லையா ஐயா, நாங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறது கேஸில். இப்போ அவங்களோட என்ன ஐயா பேசுகிறது? சரி, இப்போ அவங்களோட பக்கமும் பார்க்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு தரப்பினரை மட்டும் எடுத்துக்கொண்டு, அல்லது ஒரு பகுதியினரை மட்டும் எடுத்துக்கொண்டு, அல்லது எங்கள் பக்கம், நாங்கள் சிற்றுண்டி சாலைகளில் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதால் எங்கள் பக்கம் மட்டும் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுவது சரியில்லை. அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டும். அவர்கள் அதை தான் சொல்கின்றார்கள். சரி, இப்படி இருக்கும்போது பாரிஸ் ஒலிம்பிக் சுடரை ஏந்திய தர்ஷன், இவர் முதலாவது இலங்கையராக இருக்கின்றார் என்று ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவுக்கான ஒலிம்பிக் சுடரை இலங்கையரான தர்ஷன் செல்வராஜா பாரிஸில் நேற்று முன்தினம் ஏந்தி சென்றார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டிக்கான ஒலிம்பிக் சுடரை ஏந்தி சென்ற முதல் இலங்கையராக தர்ஷன் செல்வராஜா வரலாறு படைத்துள்ளார் என பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளதுடன் இது இலங்கைக்கு பெருமையான தருணம் எனவும் தெரிவித்துள்ளது. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்ட புகழ்பெற்ற பிரெஞ்சு பிரஜைகளில் தர்ஷன் செல்வராஜும் ஒருவராவார். இப்போட்டிக்காக கிரீஸ் நாட்டின் ஒலிம்பியா நகரில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி பாரம்பரிய முறையில் ஏற்றப்பட்ட ஒலிம்பிக் சுடர் 19ஆம் நூற்றாண்டின் பாய்மர கப்பல் மூலம் கடந்த மே 8ஆம் தேதி பிரான்ஸை சென்றடைந்தது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் பிரான்சின் பாரம்பரிய பேக்கெட் எனும் பான் தயாரிப்புக்கான வருடாந்த போட்டியில் 126 பேரை தோற்கடித்து தர்ஷன் செல்வராஜா முதலிடம் பெற்றார். அதன் மூலம் ஒரு வருட காலத்துக்கு பிரெஞ்சு ஜனாதிபதி மாளிகைக்கு பான் விநியோகம் உரிமையும் பெற்றுக் கொண்டிருந்தார். இவ்வெற்றியை தொடர்ந்து அவர் ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்பவர்களில் ஒருவராக தெரிவானார். எப்படியோ இலங்கையர் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அது நமக்கு கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கின்றது. நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தர்ஷன் செல்வராஜாவுக்கு. தர்ஷன் தர்மராஜா இல்லை, தர்ஷன் செல்வராஜா. தர்ஷன் தர்மராஜாவையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு சிறந்த ஒரு கலைஞர், சிறந்த ஒரு நடிகர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். பெருமை என்று சொல்லும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய கலைஞர்களும் பெருமையானவர்கள் தான். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்த ஜனாதிபதியின் பதவி காலம் குறித்த சர்ச்சை 19வது திருத்தத்தில் இருக்கின்றதாம். இன்னும் அதை நாங்கள் வாசிக்கவில்லை. அந்த திருத்தத்தில் இருக்கின்றதாம், ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடத்திற்கு அதிகமாக இல்லாமலும் 5 வருடத்தை விட அதிகமாகவும் என்று இருக்கின்றதாம். அதை இப்பொழுது மாற்றப் போகின்றார்களாம், திருத்தப் போகின்றார்களாம். 6 வருடத்திற்கு அதிகமாகாத என்ற வார்த்தையை 5 வருடத்திற்கு அதிகமாகாத என்று மாற்றப் போகின்றார்களாம். இதில் தான் இப்போ பிரச்சனை இருக்கின்றது. 5 6 என்ற பிரச்சனையில் 5 வருடத்தை 5 வருடத்திற்கு அதிகமாகாத
என்று மாற்றப் போகிறார்களாம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் காணப்படும் சர்ச்சைக்குரிய சொற்றொடரை திருத்தம் செய்வதற்கு கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கிணங்க சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியலமைப்பின் 83வது உறுப்புரையின் பந்தியின் குறிப்பிடப்பட்டுள்ள 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொற்றொடருக்கு பதிலாக 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொற்றொடரை பதிலீடு செய்து அரசியலமைப்பின் 83வது உறுப்புரையின் பந்தியை திருத்தம் செய்வதற்கு கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்கு சமர்ப்பிப்பதற்கும் ஜனாதிபதி, நீதி, சிறைச்சாலை அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. என்ன செய்ய போகிறாங்க? அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிப்பதற்கும் இதை வெளியிட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அனுரகுமார திசாநாயக்க சொல்கிறார், இதுவும் ஒரு விதமான சூழ்ச்சி என்று சொல்கின்றார். பாராளுமன்றத்திற்கு அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பாங்க. பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றவுடன் மீண்டும் அதை அனுப்புவார்கள் நீதிமன்றத்திற்கு. அங்கே ஒரு 2 வாரங்கள் செல்லுமாம். நீதிமன்றத்திலிருந்து மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வந்து 2 வாரங்கள் செல்லுமாம். ஏற்கனவே 2 வாரங்கள் இருக்கின்றது. அதாவது பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு, பாராளுமன்றத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்கு 2 வாரங்கள், அதே போன்று அதை வர்த்தமானியில் வெளியிட்டு யாராவது ஆட்சேபனை தெரிவிக்கின்றார்களா என்று பார்ப்பதற்கு 2 வாரங்கள். இப்படியே போகும்போது அவர் சொல்கின்றார், ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி வந்து விடுமாம். சில நேரங்களில் இதன் மூலமாக 5 வருடத்திற்கு மேல் என்ற பதத்தை பிரயோகிப்பதன் மூலமாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்னையா நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கள் அரசியலமைப்பில் இந்த திருத்தத்திலே? 5 வருடத்திற்கு மேல் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்போ 5 வருடத்திற்கு மேல் என்றால் 6 வருடம் வரை செல்லலாம் தானே? இதை எப்படியோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது பொதுஜன பெரமுனவின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்வியிலே இன்னமும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. பொதுஜன பெரமுனவின் குழுவினர் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வந்தார்கள். அந்த செய்தி இருக்கின்றது, அதனையும் பார்க்கலாம். அதற்கு முதல் பொதுஜன பெரமுன யாரை ஆதரிக்க போகின்றது? ரணிலை ஆதரிக்கும் என்று ஒருத்தர் சொல்றாரு. யார் என்று பார்க்கலாம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. இந்த மொட்டு கட்சியின் ஆதரவு யாருக்கு? மொட்டு கட்சியின் ஆதரவு யாருக்கு என்று அவர்கள் சொல்வதை விட இன்னமும் அவர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று கூட அறிவிக்க முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். யாரை அறிவிப்பது? யாரை அறிவித்தாலும் அறிவிக்கும் அந்த நபர் வெற்றி பெற வேண்டும். அப்படி என்றால் நேற்றைய தினம் சஞ்சீவ் எதிரிமான என்ற பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், கண்டிப்பாக வாக்குச்சீட்டில் மொட்டு கட்சியின் சின்னமான மொட்டும், பொதுஜன பெரமுனவின் சின்னமான மொட்டும், அதே போன்று மொட்டு கட்சியின் வேட்பாளரது பெயரும் இருக்கும். அவர் யார் என்று கொஞ்சம் பொறுத்திருங்க என்று சொல்கிறார். மஹிந்தானந்த அலுத்கம இன்னொரு காலத்தில் சொன்னவர், ஒரு காலத்தில் இல்லை, இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முதல் சொன்னவர், மஹிந்த ராஜபக்சவின் மிகப்பெரிய ஒரு விசுவாசி தான் இந்த மஹிந்தானந்த அலுத்கம. நாவலப்பிட்டி தான் அவருடைய தேர்தல் தொகுதி. கண்டி மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடியவர். அவர் சொன்னார், ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைக்கும் வரை எனக்கு நித்திரை வராது, நான் சரியாக தூங்க மாட்டேன். அவரை சிறையில் அடைக்கும் வரை நான் நிம்மதியாக தூங்க போவதில்லை என்று சொன்ன மஹிந்தானந்த அலுத்கமகே இன்னைக்கு என்ன சொல்றார்? பொதுஜன பெரமுன ரணிலை ஆதரிக்கும், தம்மிகவுக்கு போட்டியிட என்ன தகுதி உள்ளது? மஹிந்தானந்த அலுத்கமகே கேள்வி. ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க தம்மிக பெரேராவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்தில் பொதுஜன பெரமுன சிறந்த தீர்மானத்தை எடுக்கும் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உட்பட அனைத்து கட்சிகளினதும் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க, எப்படி காலம் மாற்றி இருக்கு பார்த்தீங்களா? ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுவார். அதாவது பொதுஜன பெரமுனவின் உட்பட அனைத்து கட்சிகளினதும் ஆதரவுடன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மக்கள் சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
அப்புறம் இந்த நேரத்தில் தான் அவரிடம் ஒரு ஊடகவியலாளர் கேள்வி ஒன்றை கேட்கிறார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க தம்மிக பெரேரா தயார் என கூறினார். அதாவது களமிறங்குவதற்கு அவர் தயார் என கூறியிருக்கின்றார். கட்சியின் நிலைப்பாடு என்ன? இதுவரையில் கட்சி அவ்வாறான எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க தம்மிக பெரேராவுக்கு இருக்கும் தகுதி என்ன? கட்சியின் மத்திய குழு கூடிய தீர்மானங்களை எடுக்கும். நேற்று முன்தினம் பசில் ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினோம். இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் கலந்து கொண்டது என்றார். எப்படியோ தம்மிக பெரேராவிடம் பணம் இருக்கின்றது, நிதி இருக்கின்றது. நிதி விடயத்தில் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாதவர். ஆனால் அது மட்டும் போதாது என்று மஹிந்தானந்த் சொன்னார். அதாவது நிதி மட்டும் போதாது தகுதிக்கு என்ற விடயத்தையும் அவர் கூறியிருந்தார். சரி, இந்த வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு என்ன நடக்கின்றது? முகப்புத்தகத்தில் அவர் இன்றைய நாளில் இன்றைய அப்டேட், அந்த படங்கள் வெளியாவதற்கு முதல் அப்டேட் கேட்பாங்க தானே, அதுபோன்று இன்றைய அப்டேட் என்னன்னா, அவருடைய சொகுசு காரை விற்பதற்காக முயற்சிக்கிறார். எனது காரை விற்கப் போகிறேன், யாராவது இருந்தால் தயவுசெய்து இந்த காரை வாங்குங்க, இதுதான் இந்த காருடைய சந்தை விலை, எனக்கு உடனடியாக இந்த காரை விற்க வேண்டும் என்று முகப்புத்தகத்திலே ஒரு பதிவிட்டிருக்கின்றார். எதெப்படியோ வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு நிபந்தனையுடன் பிணை, சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்வதற்கு தடை. சிவசாந்தனின் செய்தி. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தினால் நிபந்தனைகளுடன் 75,000 ரூபாய் ஆள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பிரதம வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றில் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் மீதான விசாரணைகள் நேற்று செவ்வாய்க்கிழமை மன்றில் நடைபெற்றன. அதன் போது வைத்தியர் மன்றில் முன்னிலையாகி இருந்தார். வழக்கு விசாரணைகளை அடுத்து வைத்தியரை 75,000 ரூபாய் ஆள் பிணையில் விடுவித்து மன்று வைத்தியசாலைக்கு செல்லவோ, நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் தொடர்பில் முகநூல் நேரலையிலோ பதிவுகள் ஊடாகவோ கருத்து தெரிவிக்கவோ கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. அதேவேளை வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சாட்டிய மற்றைய வைத்தியர்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு சென்று வாக்குமூலங்களை வழங்குமாறும் மன்று கட்டளையிட்டது. அத்துடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் அளிக்க தவறினாலோ அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறினாலோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு மன்று பணித்துள்ளது. வழக்கு விசாரணையில் முறைப்பாடு அளித்த வைத்தியர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான திருக்குமரன், குருபரன் ஆகியோர் முன்னிலையாகி இருந்தனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபடியோ இந்த விடயம் இன்னமும் சூடு பிடித்து கொண்டிருக்கின்றது. அதே சூடு தணியாமல் முகப்புத்தகத்திலும் அதே போன்று ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் பேசப்படும் ஒரு விடயமாக இந்த விடயம் மாறியிருக்கின்றது. இதேபடியோ வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக பலரும் எதிராக சிலரும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. சரி, அப்படி என்றால் அடுத்த செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தி நாமல் ராஜபக்ச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர், அவரும் அதே போன்று சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவும் நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தாங்க. எதற்காக சென்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள் ஐயா, எல்லோரும் சொல்கிறாங்க வெளியில் தேர்தலை பிற்போட போகிறாங்கன்ட்டு. தயவு செய்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், தயவு செய்து தேர்தலை பிற்போடாதீங்க, எப்படியாவது நடத்துங்க, உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ நாங்கள் வெளியிலிருந்து தாரோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கேட்டிருக்கிறாங்க. தேர்தலை பிற்போடுவதற்கு அவங்களுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லையாம். எங்களுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஐயா, தேர்தலை எப்போ நீங்கள் நடத்த போகிறீங்கன்ட்டு மட்டும் சொல்லுங்களேன், நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை களமிறக்கிறோம், இப்படி அவங்க சொல்கிறாங்க. தேர்தலுக்கு நாங்களும் ஆணைக்குழுவும் தயார், போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி தயாரா? நாமல் ராஜபக்ச கேள்வி. ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்களும் தயார், தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தயார், தேர்தலில் போட்டியிட தயாரா என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்க வேண்டும். தேர்தலை பிற்போடும் யோசனைகளை அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்தால் அதற்கு ஒருபோதும் ஆதரவு வழங்க மாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அதாவது என்ன சொல்றாருண்டா, நேற்றைய செய்தியில் நாங்கள் பார்த்திருந்தோம், 29ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கியிருக்கிறாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு அவருடைய முடிவை அறிவிக்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச, பாராளுமன்ற உறுப்பினர்களான சாகர காரியவசம், நாமல் ராஜபக்ச மற்றும் சஞ்சீவ் எதிரிமான் ஆகியோர் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினாங்க. இப்படி கலந்துரையாடி சொல்லியிருக்காங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம், எக்காரணம் கொண்டும் இந்த தேர்தலை பிற்போடுவதற்கு நீங்கள் இடமளிக்க கூடாது என்று கேட்டிருக்கிறாங்க.
தேர்தல் செலவுகளுக்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்து அதையும் இன்றைக்கு கொடுக்க போகிறாங்க. பிறகு எப்படி ஐயா தேர்தல் பிற்போடப்பட போகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா என்றது போல் ஆகிவிட்டது. சரி, உங்களுக்கு தெரியும் இந்த அளுத் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஆனந்த ஐயப்ப தேவஸ்தானம், அந்த ஆலயத்தின் நிகழ்வு, வருடாந்த உற்சவ நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. அது தொடர்பான புகைப்படங்களும் செய்தியும் வெளியாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். எஸ்.எம். சுரேந்திரனின் படப்பிடிப்போடு அந்த செய்தியை பார்க்கலாம். கொழும்பு அளுத் மாவட்ட அகில இலங்கை ஆனந்த ஐயப்பன் தேவஸ்தான 21ஆம் ஆண்டு வருஷாபிஷேக கொடியேற்ற தீர்த்த ஆராட்டு திருவிழா நேற்று மாலை இடம்பெற்றது. ஜெயகிருஷ்ணன் பத்தத்தீரியனின் கிரியைகளை அதாவது அடுத்து கொடியேற்ற வைபவம் ஆலய அரங்காவலர் ராஜு சிவராம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் கிரியைகளை அடுத்து 18ஆம் படி பூஜை நடைபெறுவதையும் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்களையும் காணலாம் என்ற செய்தி இன்று வீரகேசரி பத்திரிகையிலே புகைப்படத்துடன் வெளியாக இருக்கின்றது. இந்த ஆலயம் கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன் ஆலயமாகவும், அதாவது கேரளாவுக்கு சென்று ஐயப்ப வழிபாடை மேற்கொள்ள முடியாத பக்தர்களுக்காக, அடியார்களுக்காக, ஐயப்ப பக்தர்களுக்காக கொழும்பிலே நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே அந்த செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். தலவாக்கலையில் 3 சிறுமிகள் உட்பட 4 சிறார்கள் மாயம், காணவில்லை என பெற்றோர் முறைப்பாடு. தலவாக்கல கிரேட் வெஸ்டர்ன் லூசா தோட்டத்தில் உள்ள 3 சிறுமிகள் மற்றும் ஒரு சிறுவனும் காணாமல் போயுள்ளதாக அல்லது காணாமலாகியுள்ளதாக தலவாக்கல போலீசார் தெரிவிக்கின்றார்கள். என்ன நடந்திருக்கும்? சரி, பார்ப்போம். நாங்கள் அந்த மேலதிக செய்திகளை நாங்கள் பார்ப்போம் என்ன நடந்திருக்கும் என்று. இந்த அதாவது தினகரன் பத்திரிகையிலே அந்த செய்தி தொடர்கின்றது. இந்த குழந்தைகள், இந்த சிறுவர்கள் தொடர்பான செய்தி. அதே போன்று பிள்ளைகளை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. மிக கவனமாக பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வீட்டிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியே சென்றிருந்த இவர்கள் இதுவரை வீடு திரும்பவில்லை என பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர். திங்கட்கிழமை 15ஆம் தேதி தலவாக்கல போலீஸ் நிலையத்திலே இது குறித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முரளி கிருஷ்ணன் லக்ஷிகா வயது 16, ராஜகுரு மிதுஷா வயது 16, சுந்தர்ராஜ் தர்ஷினி வயது 16 என்ற 3 சிறுமிகளும், கோபிசங்கர் வயது 15 என்ற சிறுவனுமே காணாமல் போயுள்ளதாக தலவாக்கல போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சிறுவன் உட்பட சிறுமிகள் தமது பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டிலிருந்து வெளியே சென்று காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இவர்கள் தொடர்பான தகவல் தெரிந்தால் 076-461-2289 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த பிள்ளைகள் பற்றி கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். யாரோடெல்லாம் தொலைபேசியில் பேசுகிறாங்க. இப்போ தொலைபேசி வாங்கி கொடுக்காட்டி அதுவும் ஒரு பிரச்சனை தானே. பாருங்கள், அவங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாங்கி தர இல்லை என்று அதுவும் ஒரு பிரச்சனை. ஆகவே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நுவரெலியா மாவட்டத்தின் ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நிகழ்வில் பலர் சமூகம் அளித்திருந்திருக்கின்றார்கள். அங்கே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் செயலாளரும் கேபினட் அமைச்சரும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் ஆகிய ஜீவன் தொண்டமானும், அதே போன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமேஸ்வரனும் கலந்து கொண்டார். அப்போ கேட்குறாங்க, இதில் யார் இப்போ தலைமை தாங்கிறது அப்படின்னு. ஏன் என்ன பிரச்சனை இல்லை, யார் தலைமை உரை நிகழ்த்த போகிறாங்க? நீங்கள் இல்லை ஐயா, வேறொருத்தர் தான் நிகழ்த்த போகிறாரு. உடனே கோபம் வந்துட்டு. பொதுவாகவே ஜீவன் தொண்டமான் கொஞ்சம் கோபக்காரர் தான், வயதும் குறைவு, ஆகவே கொஞ்சம் கோபப்படுவார். அதாவது நியாயமான விடயங்களுக்கு கோபப்படுவார். எனவே அப்படிப்பட்ட கோபப்பட்டு எழுந்து சென்று விட்டார். சிங்கள பத்திரிகை 2இல் வந்த செய்தியை லங்காதீப பத்திரிகையிலிருந்து எடுக்கின்றோம். முழுசுன நொதென்னை தொண்டமன் நெகிட்டையை, அதாவது தலைமை தாங்க கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால்
தொண்டமான் எழுந்து சென்றார் என்று இன்றைய லங்காதீப பத்திரிகையின் மிக முக்கிய செய்தியாக, அதாவது முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே இந்த செய்தி வந்திருக்கின்றது. இது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஜீவன் தொண்டமான் அவர்களோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இந்த விலை சூத்திரம், நீர் கட்டணங்களுக்கு விலை சூத்திரம் தினகரன் பத்திரிகை 2025 அமுல்படுத்த அமைச்சரவை அனுமதி, அவருடைய அமைச்சு தொடர்பான ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையிலே வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த இலங்கை கிரிக்கெட் தொடர்பாக பார்க்க வேண்டும். திவைன பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் வீரர்களினதும் இலங்கை கிரிக்கெட் மேனேஜர்ஸ் மேலாளர்களினதும் சிறகுகளை வெட்டிவிட்டது இலங்கை கிரிக்கெட். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கிரீடக கலமனா கருவான்கே தட்டு கபாய், அதாவது சிறகுகளை வெட்டிவிட்டதாக ஒரு செய்தி இன்றைய திவைன பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். கிரிக்கெட் வினய கடுவோத் தண்டுவாம் தடிவே, அதாவது கிரிக்கெட் ஒழுக்கங்களை நீதியை உடைத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தண்டனையும் அதிகமாகும். மார்கோபதேசக கடகலோத் அமெரிக்கன் டாலர் தாதா தக்வா தட, சுற்றறிக்கையை மீறினால் $10,000 வரை தண்டப்பணம். கண்டாயமெனுத் இவத்தட்ட அணியிலிருந்தும் நீக்கப்படுவார். பூணு காலேதி துரக்கத்தன பாவித்தே தானம், பயிற்சியின் போது கையடக்க தொலைபேசி பாவனைக்கு தடை விதிக்கப்படுகிறது. தின விசாக் இக்மவன சஞ்சார வலதி பிரிந்த தருவான் ரகன எனவானாம் கீடக்கையாம வீதம் தரிய யுத்துய் 20 நாட்களுக்கு அதிகமான காலம் தொடரொன்றுக்காக மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து சென்றால் அதற்கான செலவை வீரர்களே பார்த்து கொள்ள வேண்டும். இத்தாமத்தா ஆகார நொகென இன்ன பே, அதாவது தனக்கு உணவு வேண்டாம் என்று இருப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வீரர்களுக்கு புதிய சுற்றறிக்கையை இலங்கை கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்றது. இதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படாவிட்டால் $10,000 வரை தண்டப்பணம் அறவிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி சரி கிரிக்கெட்டை முன்னேற்றலாம், இலங்கை கிரிக்கெட்டை எப்படியாவது எதிர்காலத்தில் நல்ல ஒரு அணியாக, திறமைமிக்க அணியாக கொண்டு வரலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் இலங்கை கிரிக்கெட் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இது எப்படியோ இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை வருகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய திறமையை எப்படி வெளிக்காட்டப் போகின்றார்கள் என்று. சரி, இன்றும் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.